வணக்கம் நண்பர்களே. அதாவது பயங்கரவாதிய ஒரு தியாகி மாதிரி காட்டுறதெல்லாம் நம்ம காலங்காலமா பாகிஸ்தான்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இப்ப ஒரு படி மேல போய் கனடா இந்த ஹர்தீப் சிங் நிஜாரை தூக்கி வச்சு கொண்டாட தொடங்கியிருக்காங்க. ப்ரோ லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவனோட அந்த டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு பார்லிமெண்ட்லயே மௌனஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். இது மட்டும் இல்ல, இந்த அஞ்சலி செலுத்தின பிறகு கனடாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீடியா கிட்ட அட்ரஸ் பண்றாங்க. மீடியா பர்சன் ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, திக்கு முக்காடிட்டாங்க. அங்க இருக்கிற அரசியல்வாதிகள், அங்க இருக்கிற இந்த பயங்கரவாத அமைப்புகளோட ஓட் பேங்குக்காக இப்ப இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் எந்த அளவுக்கும் இறங்குறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அந்த 10-15% ஓட்டு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, இந்தியா கனடா உறவுகள்ல எப்படி ஒரு மாற்றத்தை விரிசலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் அங்க அந்த பாப்புலேஷன், டார்கெட்டட் பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்கன்ற ஒரு காரணத்தினால என்ன சொன்னாலும் தலையாற்ற நிலைமையில இன்னைக்கு இருக்காங்க. அதனாலதான் இந்த மீடியா அட்ரஸ்ல அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஹர்தீப் சிங் நிஜார் உண்மையாலே எங்க நாட்டோட குடிமகன், நாங்க கண்டிப்பா இந்த மாதிரி அவருக்கு பண்ணாம நாங்க வேற யாருக்கு பண்ணுவோம், ரொம்ப வெளிநாட்டு சக்திகளோட கைகள் இப்ப இருக்கு, ஸோ இதை நாங்க தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் எங்க அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை இருக்காங்க. அங்க இருக்க மக்கள், அங்க இருக்க லோக்கல் மீடியா இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இந்த குரூப்புக்காக அந்த மீடியா சாயில ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க, இப்ப நீங்க சொல்ற இந்த ஹானர் பண்ற இந்த ஹர்தீப் சிங் நிஜாரை எதுக்காக உங்க அரசாங்கம் அவரை பறக்க கூடாது, வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு தடைகள் விதிச்சாங்க, நோ ஃப்ளை அவர் மேல விதிச்சாங்க, எதுக்காக 6 மாசம் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்கன்ற ஒரு கேள்விகளை கேட்டதுக்கு அந்த மினிஸ்டருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சோ உங்களாலேயே ஒரு கிரிமினலா ஐடென்டிஃபை பண்ண ஒருத்தன் உள்ள ஏகப்பட்ட லோக்கல் ஆக்டிவிட்டிஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேங் வார்ல போட்டு தள்ளிட்டாங்க ஒரு குரூப்ன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா ஏதோ இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் இந்தியா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு, இந்தியாவோட உறவுகளை பகச்சுக்கணும், இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில ஒன்றிணையாம வெஸ்ட் நாடுகள்ல இருந்து தனிப்பட்டு நிக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் உங்க அரசியல் ஆதாயத்துக்காக தான் மேற்கொள்றீங்கன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அங்க இருக்கிற ஊடகங்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அவங்க யாருக்குமே இந்த இந்தியா கனடா உறவுல ஏற்பட்ட விரிசலுக்கு துணை போகவே இல்லை. ஸோ அவங்கள பொறுத்தளவு இப்ப அரசியல் கட்சி இந்த ஜஸ்டின் ட்ரூடோக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு. இந்த சதவீத ஓட்டை அவர் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணங்கள்னாலதான் இப்ப இந்தியாவுடனான மோதல் போக்கை இன்னும் கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான பல எம்பாரஸ்மெண்ட் இன்னும் சந்திக்க கூடும் அப்படின்னு நமக்கு தோணுது. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. குறிப்பா நம்ம எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் இம்போர்ட்டர், நிறைய ராணுவ பொருட்களை நம்ம மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண தொடங்கியிருக்கோம் அப்படின்றது பார்த்தோம். ஏன்னா இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் ஓரளவுக்கு இந்த PLI ஸ்கீம் எல்லாமே இதுக்கான ஒரு முயற்சிகள் அப்படின்றது நம்ம முதல் கட்டமா பார்த்தோம். ஆனா இப்ப இந்த BEL நிறுவனம் இருக்கு பாருங்க, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மேற்கொண்டிருக்காங்க. அமைதியா, இது பெரிய லெவல்ல யாரும் இந்த தகவலை சொல்லல. இதுக்கான காரணம் என்னன்னா, சமீபத்தில் பிரேசில் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்தியாவோட இந்த நைட் விஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸோ இந்த நைட் விஷன்ல இந்த கிரவுண்டு பனோரமிக் நைட் விஷன் கிளாஸஸ்லாம் அவங்க டெக்னாலஜி ஓங்கி இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு, எஃபெக்டிவாகவும் இருக்கு அப்படின்னு பிரேசில் இதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இந்தியா கிட்ட இருந்து, குறிப்பா இந்த BEL கிட்ட இருந்து இந்த கிளாஸஸை வாங்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. இது ஏன் எந்த ஊடகங்களும் இன்னும் முழுசா சொல்லனா, ஒரு லீக்டு டாக்குமெண்ட் இதை தெளிவா சொல்லியிருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த GPNVG சொல்லப்படுற கிரவுண்ட் பனோரமிக் நைட் விஷன் கிளாஸஸ் இப்ப இந்தியா கிட்ட இருந்து வாங்குறது உறுதியாயிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லாம இப்போதைக்கு முதல் கட்டமா 22 யூனிட்ஸ் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. 22 யூனிட்ஸோட விலை மட்டுமே 4.6 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமா இந்த டீல் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்க போகுது, நம்ம அமௌண்ட்டை வச்சுலாம் பார்க்க வேண்டாங்க. ஏன்னா இது குறிப்பா
அதாவது ஷார்ப்பாக நம்ம வந்து ஒரு சில முயற்சிகள் மூலமாக ஒப்பந்தங்கள் டிஃபென்ஸ் ரீதியாக இரு நாடுகளிடையே போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு முதல் படி. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்தியாவுக்கு கை கொடுக்கும். இன்னும் இந்தியா கிட்டேருந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த டிஃபென்ஸ் ரீதியாக இந்தியாவோட ஹையஸ்ட் மிலிட்ரி கவுண்ட்டுக்கு வந்து தேவையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மற்ற நாடுகளுக்கும் அதிகமான தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சவுத் அமெரிக்காவில் ஏற்கனவே இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக கால் தடங்களை பதிச்சுட்டு இருக்காங்க. அர்ஜென்டினாவோட ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீல் இன்னும் ஒரு சில வருடங்கள்லயே நமக்கு தெரிஞ்சிரும் சொல்றாங்க, தேஜஸோட டீல் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஒரு சிறிய டீல் மூலமா பிரேசில்ல இந்தியா இன்னும் சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸு, ஃபைட்டர் ஜெட்ஸு, அதுக்கப்புறம் இப்போ இந்த நம்மளோட இந்த லைட் ஹெலிகாப்டர்ஸ், இந்த பிரசாந்த் ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து நிறைய நாடுகள் வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அப்பாச்சியை விட இவ்வளோ சீப்பான கம்மியான காஸ்ட்ல அதே மாதிரியான ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹெலிகாப்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை இருக்குன்ற ஒரு காரணத்தினால பார்க்க தொடங்கியிருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு சக்சஸான ஸ்டார்ட் தான். ஸோ இந்த ஒரு பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து முதல் கட்டம் தான் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அவங்க 22 யூனிட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்ன்னு போகலாம். ஸோ அதனால இந்தியாவுக்கு இது வந்து ஒரு பொட்டன்ஷியலாக அமைஞ்சிருக்கு. இன்னும் இந்த தொழில்நுட்பங்கள்ல இந்தியா அதிகமாக வேலை செய்யணும். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து எல்லா பக்கமும் 360 பார்த்தீங்கன்னா மவுண்டன் வார்ஃபேரு, சி வார்ஃபேரு, ஸோ நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாருக்குமே அதோட ஹியூஜ் ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணுற விஷயங்கள், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணனால இப்போ இந்த ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா நாடுகளுக்கு இந்தியா ஈஸியாக கொடுக்கறதுக்கான, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் குவாலிட்டியாகவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இது அமைச்சு கொடுத்துருக்கு அப்படி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸை வந்து சீனா கொடுத்து இன்னைக்கு அவங்க கடந்த 4 ஆண்டுகளாக பயங்கரமான சேல் வந்து பார்த்தாங்க. ஆனால் அந்த சேல் ஒரு 4-5 ஆண்டுகளில் திடீர்னு டிப்பை பார்த்துச்சு. 80% வந்து சீனா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ரெகுலர் கஸ்டமர்ஸே பாகிஸ்தான், மியான்மரை தவிர இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் யாரும் கண்டினியூ ஆகல. அதுவும் பாகிஸ்தானும் இப்ப துருக்கி கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம குவாலிட்டியான கம்மி விலையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, பிகினிங்கே நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இன்னும் இது இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு, அதுவும் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் டார்கெட்டுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவும் அப்படின்றதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையா பதவியேற்ற பிறகு ஒரு ஃபாரின் லீடர் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவுக்கு விசிட் மேற்கொண்டிருக்காங்கன்னா அவங்க ஷேக் ஹசீனா தான். பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட பைலேட்டரல் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. டெலிகேட்ஸும் அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதிகாரிகள் தரப்புல வந்து இரு தரப்புலையும் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அதுலயும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த செக்டார்ல பாத்தீங்கன்னா, அதாவது எம்ஓஇ சொல்லப்படுற இந்த கோஆபரேஷன் அக்ரிமெண்ட், மரைன்டைம் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கடல் பகுதிகளில் முழுக்க இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு ஸ்ட்ராட்டஜிக்காக சீனா கவுண்டர் பண்ணுறதுக்கு பலவிதமான மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க மியான்மரை வச்சுக்கிட்டு. ஸோ மெரிடைம் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, ஓஷன் எக்கனாமி, கடல் சார்ந்த பொருளாதாரம், ஸ்பேஸு, டெலிகம்யூனிகேஷன் செக்டார், இந்த 4 விஷயங்களையும் இந்தியாவோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ். இது மட்டும் இல்ல, பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்களாதேஷோட டிசிஷனை வந்து அவரு வெல்கம் பண்ணியிருக்காரு. அதுவும் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ்ல வந்து பங்களாதேஷ் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, அதாவது பங்கு பெறதுக்கான ஒரு கிரீன் சிக்னலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட மரிடைம் நெய்பர்ஸ், கோஆபரேஷன்ஸ் எல்லாமே இனி ஒன்றிணைந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு வரவேற்பை வந்து அவர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பங்களாதேஷை பொறுத்தளவு இந்தியாவோட ஒன்றிணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னா அதுக்கான முழு காரணம் ஒரே ஆள் தான், ஷேக் ஹசீனா தான். ஸோ ஒருவேளை கவர்மெண்ட் ஃபியூச்சர்ல மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா மாற்றங்கள் வரும். அதாவது இந்தியா பங்களாதேஷ் உறவுகளில் ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கான மாற்றங்களாக கூட இருக்கலாம். அவங்க முழுமையாக சீனா கிட்ட மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இருக்கிற வரைக்கும் இப்போதைக்கு கொள்கைகளை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு இரு நாடுகளுமே நினைக்கிறாங்க. ஆனாலும் சீனாவை அவங்களால இக்னோர் பண்ண முடியாது. சீனா மட்டும் இல்லை, அமெரிக்காவும் அவங்களால இக்னோர் பண்ண முடியல. ஸோ இந்த சவுத் ஏஷியாவை பொறுத்தளவு இந்தியா என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிட்டு போற மனப்பான்மையில இப்ப அமெரிக்கா வந்துட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சீனா விஷயத்துக்கு தான் நம்ம இந்தியா தேவை, மற்ற விஷயங்களுக்கு இந்தியா மிகப்பெரிய லெவல்ல நமக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போறது இல்லை. ஆனா நம்ம இப்போதைக்கு இந்தியாவோட ஒன்றிணைந்து செயல்படும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது
கஸ்டமர் ரீதியாக பார்த்தீங்கன்னா 80% ஃபோரெக்ஸ் வந்து இன்னைக்கு பங்களாதேஷ் கிட்ட மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போதே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் சைடு. ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸ் 80% அங்கேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து சீனா கிட்ட இருந்து வருது. ஸோ சீனா அமெரிக்கா ரெண்டுத்துக்கும் நடுவில் அவங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா அப்படின்னா நம்ம இந்தியாவோட உறவுகள் அமெரிக்கா, ஸோ அவங்க ரெண்டுமே ஒன்றா தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இதுக்கு நடுவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது டீஸ்டார் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி வந்து இரு தரப்புலையுமே ஒரு கோஆப்ரேஷனாக நாங்கள் ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லா விதமான உதவிகள் பண்ண போகிறோம்னு இந்தியா தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து வெளிப்படையாக இதை சொல்லியிருக்காரு. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லியான இந்த விஷயம் வந்து, அதுவும் இந்த டீஸ்டா வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு கவுண்டர் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தியா இதில் அதாவது எப்படி ஒரு எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் இது மூலமாக பண்ண முடியும்ன்ற டெக்னீஷியன்ஸை வந்து இந்தியாவோட டெக்னீஷியன்ஸை வந்து பங்களாதேஷுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் இரு தரப்பில் வந்து வாட்டர் சம்மந்தப்பட்ட கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க சொல்கிறாங்க, பவர் செக்டாருக்காகவும் எனர்ஜி செக்டாருக்காகவும். ஸோ இந்த பவர் எனர்ஜி செக்டாருக்காக இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக இப்போ இந்தியா இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா சீனா காலங்காலமாக இதுக்கான கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இந்தியா பங்களாதேஷ் எடுத்திருக்க இந்த முடிவுகள் சீனாவுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு தகவல். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம், இல்லை டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.